remember where we stopped. நாம் எங்கே அதை நிறுத்தினோம் என்பது உங்களுக்கு நினைவிருக்கும் என்று நான் நம்புகிறேன். Anybody remembers? யாருக்காவது ஞாபகம் இருக்கா? Which chapter we are? நாம் எந்த அதிகாரத்தில் இருக்கிறோம்? Chapter? Forward. Chapter 7. Where are we? நாம் எந்த அதிகாரத்தில் இருக்கிறோம்? 7 Chapter 8, verse 4 to 9, verse 26, right? 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 26வது வசனம் வரையிலே 22வது வசனம் வரையிலே. Okay, 26. Right. 8 verse 4 to 9 verse 26. That is the main session. 8ஆம் அதிகாரம் 8:22 9 chapter 9வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 8 நாள்ல இருந்து 9 to 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் 29வது 26வது வசனம் வரையிலே. So that is the main session where we read about the need of refining. அந்த சுத்தப்படுத்தக்கூடிய சீரமைக்கக்கூடிய அந்த காரியத்தை நாம் அந்த பகுதியில பார்க்கிறோம். Right, that is the main session here. It is talking about the importance of refining, God refining his people. தேவன் தன்னுடைய ஜனங்களை சுத்திகரிப்பது அந்த தலைப்பிலே நாம் அந்த பகுதியிலே தியானித்து வருகிறோம். So under that, the first thing that we have been looking was from chapter 8 verse 4 to 9 verse 6. நாம் அந்த முதல் பகுதியிலே 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 9வது அதிகாரம் 6வது வசனம் வரையிலே நாம் அதை பார்க்கிறோம். Yes, we saw that why the refinement is needed. ஏன் அந்த சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது என்பதை நாம் பார்த்தோம். Isn't it? ஆமா இல்லையா? Under that, again, first of all, we saw the condition of the people. அதற்கு கீழாக நாம் பார்க்கும் பொழுது அந்த ஜனங்களுடைய நிலைமையை நாம் பார்த்தோம். Verses chapter 8 verses 4 to 13. 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 13வது வசனத்திலே நாம் அதை பார்த்தோம். Then we have seen the result of their condition, isn't it? அதற்கு அடுத்தபடியாக அவருடைய நிலைமையினுடைய விளைவு என்ன என்பதை நாம் பார்த்தோம். Did we discuss that? நாம் அதை தியானித்தோமா? Verses 14 to 22. 14வது வசனத்திலிருந்து 22வது வசனம் வரையிலே. Okay, we completed with verses 30. Verse 13, right? 13வது வசனம் வரையிலே நாம் முடித்தோம். Is it? Yes. Verses 4 to 13. Chapter 8 verse 4 to 13, there we stopped. 8ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து 13வது வசனத்துக்குள்ளாக நாம் அந்த பாடத்தை முடித்தோம். I think many of you are just leaving it. Monday just come and go. After that, nothing reading and not studying what we have studied. அநேகர் இங்க வந்து அப்படியே சென்று விடுகிறீர்கள் என்று நினைக்கிறேன். அதை தொடர்ந்து படிப்பதோ அதை குறிப்பெடுத்துக் கொள்வதோ இல்லை. Why we are studying it? நாம் அதை படிக்கிறோம். Why are we doing that? நாம் ஏன் அதை செய்கிறோம்? We should become well versed in all these verses and chapters. நாம் இந்த அதிகாரங்கள் இந்த வசனங்களிலே நாம் நன்கு பரிச்சயமானவர்களாக மாற வேண்டும். It is not simply come and just church has a Bible study. We just go and attend and go back. ஏதோ சபையில வேதாராய்ச்சி கூட்டம் இருக்கிறது நானும் வந்து செல்கிறேன் என்பது அல்ல. Okay, study what is happening. என்ன நடக்கிறது என்பதை நாம் தொடர்ந்து படிக்க வேண்டும். Okay, now we will see verses 14 to 22 in chapter 8. 8ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலிருந்து 22வது வசனம் முடிய இருக்கிற காரியங்களை நாம் பார்ப்போம். So we saw their condition. அவங்களுடைய நிலைமையை நாம் பார்த்தோம். So I mentioned almost 7 important things about their condition in the last session. கடந்த வகுப்பிலே அவங்களுடைய நிலைமை எந்த நிலைமையில் இருந்தது என்பது 7 குறிப்புகளை நான் உங்களுக்கு விவரித்தேன். When you note down only we will understand what was their condition. Otherwise you will not understand. அதையெல்லாம் நீங்கள் குறிப்பிட்டுக் கொண்டால் தான் அந்த நிலைமை என்ன என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும், இல்லை என்றால் முடியாது. Now what we are going to consider is based on their condition what was the result. இப்பொழுது நாம் பார்க்க போவது அவருடைய நிலைமையினாலே அவருடைய பின்விளைவு என்ன ஆகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். Okay, that is the result of their condition. அவருடைய நிலைமையினுடைய விளைவு பிரதிபலன் என்னவாக இருக்கிறது? Right. If you are not writing, why should I write here? நீங்கள் எழுதவில்லை என்றால் நானே நீங்க எழுத வேண்டும். Right. Okay. So take it seriously. அது மிகவும் சிரத்தையாக எடுத்துக்கொள்ளுங்கள். Okay. Now when we look at these verses 14 to 22. நாம் இங்கே 14 முதல் 22 வசனங்களிலே நாம் பார்க்கும் பொழுது Here we see
what was the result of their condition that we have already discussed? அவனுடைய நிலைமையினுடைய பின்விளைவுகள் என்னவாக பிரதிபலன் என்னவாக இருக்கிறது இதுக்கு முன்பாக நாம் பார்த்தோம். So we are going to see the result now. இப்பொழுது அவனுடைய விளைவு என்னவாக பிரதிபலன் என்னவாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம். Look at verse 14. 14வது வசனத்திலே நாம் சும்மா இருப்பானே கூடி வாருங்கள் நாம் அரணான பட்டணங்களில் பிரவேசித்து அங்கே சங்காரமாவோம். நாம் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தபடினால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை சங்காரம் பண்ணி நமக்கு பிச்சு கலந்த தண்ணீரை குடிக்க கொடுக்கிறார். Yes. Now in verse 14 14வது வசனத்திலே we see that why are we sitting here gathered together? நாம் ஏன் இங்கே சும்மா உட்கார்ந்து இருக்கிறோம்? Right, Jeremiah is calling them to come with him to resist the invader who are coming to attack them. நாம் ஏன் சும்மா உட்கார வேண்டும்? நாம் நமக்கு விரோதமாக சங்காரம் வருவார், அவரை எதிர்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறார். So Jeremiah is calling them to come and stand against them. எரேமியா அவர்களை அழைக்கிறார், வந்து எதிர்த்து நில்லுங்கள் என்று அழைக்கிறார். But what happened? ஆனால் என்ன நடக்கிறது? Because of their condition, what we saw in the last class, கடந்த வகுப்பிலே நாம் பார்த்த அவருடைய நிலைமையை நாம் பார்த்த பொழுது, because of that condition, அந்த நிலைமையினாலே they were silent. அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். So what was the first result? அதனுடைய முதல் பிரதிபலன் விளைவு என்னவாக இருக்கிறது? They were silent. அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். Verse number 14. 14வது வசனத்திலே Then because of the hard heart of the people of Israel, அவர்கள் இஸ்ரவேலருடைய கடினமான இருதயத்தினாலே, they were covetous people, they were superficial people, அவர்கள் வஞ்சித்து தேவனிடத்தில் திருடி அவர்கள் தேவனுக்கு விரோதமாக இருந்தார்கள். and they were unashamed people. அவர்கள் வெட்கமில்லாமல் இருந்தார்கள். Therefore, when Jeremiah called them to come and resist the invader, they were silent. ஆகையால் எரேமியா அவர்களை அழைக்கும் பொழுது அந்த சங்காரதூதனுக்கு எதிர்கொண்டு போவதற்கு அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். So why? ஏன்? Because of their sin. அவருடைய பாவங்களினாலே. So this is the reason why, see, many times we also become silent when it comes into the need of resisting certain important aspects. நாமும் கூட இந்த காரணத்தினாலே அநேக நிலைமைகளிலே நாம் எதிர்த்து நிற்க வேண்டிய நிலைமையிலே கூட அமைதலாகி விடுகிறோம். So wherever we need to be silent, we are not silent. நாம் எங்கே அமைதியாக இருக்க வேண்டுமோ அங்கு அமைதியாக இருப்பதில்லை. Wherever we should not be silent, we are silent. நாம் எங்கே அமைதியாக இருக்க கூடாதோ அங்கு நாம் அமைதியாக இருக்கிறோம். That is the kind of people we have today. அப்பேற்பட்ட ஜனங்களாக நாம் இன்று இருக்கிறோம். So where we should be silent, we should be silent. நாம் எங்கே அமைதியாக இருக்க வேண்டுமோ அங்கு அமைதியாக இருக்க வேண்டும். And at the same time, where we have to act and where we have to stand up to resist the things, we have to do it. ஆனால் எங்கே நாம் காரியங்களை எதிர்த்து நின்று அதை நாம் தடுக்க வேண்டிய நிலைமையில் இருக்கும் பொழுது நாம் அப்படி செயல்பட வேண்டும். So Jeremiah is calling them, come, we will resist against the enemies. எரேமியா இங்கே அழைக்கிறார், வாருங்கள் நாம் விரோதியை நாம் எதிர்த்து நிற்போம் என்று. But these people are not able to understand it. ஆனால் இந்த ஜனங்கள் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. They were not bothered about it. அதை குறித்து அவர்கள் கவலை கொள்ளவில்லை. They were silent about it. அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். And the second result we read in verses 15 and 16. 15-16 வசனங்களிலே இரண்டாவதாக அதனுடைய பிரதிபலன் என்னவென்று நாம் பார்க்கிறோம். சமாதானத்திற்கு காத்திருந்தோம், பிரயோஜனம் இல்லை. ஆரோக்கிய காலத்துக்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து. தானிலிருந்து அவர்களுடைய குதிரைகளின் முன் சொரிதல் கேட்கப்படுகிறது. அவர்களுடைய பலத்த அஸ்தவங்கள் கனைக்கிற சத்தத்தினால் செமெஸ்தெல்லாம் அதிர்கிறது. அவர்கள் வந்து தேசத்தை அதன் உள்ளவைகளையும் பட்டணத்தையும் அதன் குடிகளையும் பட்சிப்பார்கள். Yes, because of their condition, what was the result? The second result is they were without peace. இரண்டாவது அவர்களுடைய நிலைமையினுடைய பிரதிபலனாக அவர்கள் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்கள். They were without peace. அவர்களுக்கு நிம்மதி இல்லை. Now what they were doing? இப்பொழுது அவர்கள் என்ன செய்கிறார்கள்? They were waited for the peace that the false prophets promised them.
கள்ள தீர்க்கதரிசிகள் முன்னுரைத்த அந்த சமாதானத்துக்கு அமைதலுக்காக அவர்கள் காத்திருந்தார்கள். But what happened? ஆனால் என்ன நடந்தது? It did not come. அது வரவில்லை. It did not come. அது வரவே இல்லை. Why? ஏன்? It will not come because it was false things. அது வரவே வராது. ஏனென்றால் அது கள்ள தீர்க்கதரிசனம். Instead what came? அதற்கு பதிலாக என்ன வந்தது? Terror has overtaken them. அங்கே குதிரைகள் அங்கே முச்சென்று வந்து கொண்டிருந்தது. Isn't it? Terror, the terror fallen upon them. பயம் அவர்களை ஆட்கொண்டது. So what a sad condition. எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமை. Why? ஏன்? Because of their condition that we discussed in the last class. கடந்த வகுப்பிலே நாம் தியானித்த அவருடைய நிலைமையினாலே. So we have to understand what was their condition, then only you will understand what I am saying now. அவருடைய நிலைமை என்னவாக இருந்தது என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொண்டால் தான் இது என்னவென்று நமக்கு புரியும். So because of their condition, the result was they were silent, and number 2, they were without peace. அவர்களுடைய அந்த நிலைமை, அந்த காரணத்தினாலே அவர்களுடைய பிரதிபலனாக அவர்கள் அமைதலாகவும் நிம்மதி இல்லாமலும் இருந்தார்கள். So this is what happens even in our lives when we reject the wisdom of God. நம்முடைய நிலைமையிலும் கூட நாம் தேவனுடைய ஞானத்தை நாம் மறுதலிக்கும் போது அப்படிதான் நடக்கிறது. That is what the people of God did. தேவனுடைய மக்கள் ஜனங்கள் அதுதான் செய்தார்கள். That's the reason they went after the false prophets. அவர்கள் அந்த காரணத்தினாலே கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு பின்பாக சென்றார்கள். And they believed the words of the false prophets. அந்த கள்ள தீர்க்கதரிசிகளுடைய வார்த்தைகளை அவர்கள் கேட்டார்கள். They promised that peace will come. அவர்கள் அந்த சமாதானம் வரும் என்று அவர்கள் வாக்குத்தத்தம் கொடுத்தார்கள். But it did not come. ஆனால் அது வரவில்லை. Instead, அதற்கு பதிலாக judgment fallen upon their lives. அங்கே தீர்ப்பு அவர்கள் மேல் வந்தது. Yes, judgment, நியாய தீர்ப்பு அவர்கள் மேல் வந்தது. So that is what we read here in verses 15 and 16. இங்கே 14 15வது வசனங்களிலே நாம் அதை வாசிக்கிறோம். And the third important result of their condition was அவருடைய நிலைமையினாலே வந்த பிரதிபலன் மூணாவதாக பார்க்கும் பொழுது verse number 17. 17வது வசனம், மெய்யா இதோ தடைக்கப்பட்டப்படாத சர்ப்பங்களையும் கட்டுவிரியன்களையும் உங்களுக்குள் அனுப்புகிறேன், அவைகள் உங்களை கடிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Yes, look at that. What happened? இங்க என்ன நடக்கிறது பாருங்கள். See, they were in danger. அவர்கள் ஆபத்திலே இருக்கிறார்கள். So in their internal affairs also, internally when we look into their lives, we see that they were in danger. உள்ளான காரியங்களும் கூட அவர்களுக்கு ஆபத்திலே இருக்கிறார்கள். So here the Lord made it very clear that the enemy is going to be just like a poisonous snake. இங்கே கர்த்தர் அதை மிகவும் தெளிவுபடுத்துகிறார். அங்கே உள்ளுக்குள்ளாக அந்த எதிரானவன் விஷ பாம்புகளைப் போல சர்ப்பங்களைப் போல வருகிறார். That is the condition. அதுதான் நிலைமை. The enemy is going to be just like the poisonous snakes. அந்த எதிராளியானவன் சர்ப்பமாக வருகிறான். Yes, when we deny God, when we deny God's word, when we stand against God, நாம் தேவனுடைய வார்த்தையை அசட்டை செய்து எதிர்த்து நின்று அதற்கு நாம் செவி கொடுக்கவில்லை என்றால் even we will fall into danger in our internal life too. நாமும் கூட அந்த ஆபத்திலே நம்முடைய உள்ளான வாழ்க்கையில விழுந்து விடுவோம். And then the fourth important result we read in verses 18 and 19. நான்காவதாக அதற்கான பிரதிபலன் என்ன என்பதை 18 19 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, நான் சஞ்சலத்தில் அறுவடையை பார்த்து என் இருதயம் பலட்சியமாய் இருக்கிறது. இதோ சியோனில் கர்த்தர் இல்லையோ, அதில் ராஜா இல்லையோ என்று என் ஜனமாகிய குமார்த்தி தூரதேசத்திலிருந்து கூப்பிடும் சத்தம் கேட்கப்படுகிறது. ஆனால் அவர்கள் தங்கள் ரூபங்களினாலும் அந்நியரின் மாயைகளினாலும் எனக்கு கோபம் உண்டாக்கினது என்ன என்கிறார். Yes, look at the situation. இங்கே நிலைமையை பாருங்கள். They were completely abandoned by the Lord. அவர் தேவனாலே முற்றிலுமாக தடை செய்யப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். Isn't it? இல்லையா? They were completely abandoned. அவர் பூர்ணமாக தடை செய்யப்பட்டவர்களாக, நிராகரிக்கப்பட்டவர்களாக. Right. So that is what happened to the people of Israel here. இங்கே இஸ்ரவேலர்களுக்கு நிராகரிக்கப்பட்ட ஒரு நிலைமை காணப்படுகிறது. So Jeremiah was very sorrowful.
இப்பொழுது எரேமியா மிகவும் துக்கத்தோடு இருக்கிறார். He felt very weak when he understood that how the people of God was abandoned by the Lord. தேவனாலே அந்த ஜனங்கள் நிராகரிக்கப்பட்ட பொழுது எரேமியா மிகவும் சோர்வடைந்து அங்கே மிகவும் தாழ்ந்த நிலைமையிலே காணப்படுகிறார். When you read those expressions, we see that Jeremiah was not able to get over his anguish. அங்கே அந்த சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தைகளின் அர்த்தத்தை புரிந்து கொள்ளும் பொழுது அங்கிருந்த நிலைமையில் இருந்து எரேமியா தன்னை மீண்டு வர முடியாத ஒரு நிலைமையிலே காணப்படுகிறார். So literally we see that they were crying bitterly. அவர்கள் மிகவும் அழுது கொண்டு இருக்கிறார்கள். That is the situation. அதுதான் அந்த நிலைமை. Why? ஏன் காரணம் என்ன? Because of their sin. அவருடைய பாவத்தினாலே God is punishing them. தேவன் அவர்களை நியாயம் தீர்க்கிறார். God is refining them. தேவன் அவர்களை சுத்தப்படுத்துகிறார். So they were abandoned by the Lord because they were totally against God. தேவனால் அவர்கள் நிராகரிக்கப்பட்டவர்களாக மாறிவிட்டார்கள். காரணம் என்ன? அவர்கள் தேவனுக்கு செவி கொடுக்கவில்லை. And then the fifth important result of their condition we see. ஐந்தாவது அவருடைய காரியத்துடைய பிரதிபலனாக நாம் பார்க்கும் பொழுது in verse number 20. 20வது வசனத்திலே அறுப்பு காலம் சென்றது, கோடை காலமும் முடிந்தது, நாமோ ரட்சிக்கப்படவில்லை. Yes, they were not delivered or they were not saved. அவர்கள் விடுவிக்கப்படவோ ரட்சிக்கப்படவோ இல்லை. Oh, what a sad condition. எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமை. They were not saved because their heart was such terrible. அவர்கள் ரட்சிக்கப்படவில்லை. காரணம் என்றால் அவருடைய இருதயம் அவ்வளவு கொடிதாக இருந்தது. Several times the opportunity of God's deliverance had come and gone. அநேக முறை தேவனுடைய அந்த ரட்சிப்பு விடுதலையாக்கக்கூடிய காரியம் வந்து சென்றது. But they did not ஆனால் அவர்கள் accept that deliverance. அந்த விடுதலையை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. They did not return to the Lord. அவர் தேவனிடத்தில் திரும்பவில்லை. Several opportunities were given, several prophets were sent to them. அநேக வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது, அநேக தீர்க்கதரிசிகள் அனுப்பப்பட்டார்கள். But they did not listen to what the Lord said to them. ஆனால் கர்த்தர் சொன்ன காரியங்களை அவர்கள் செவி கொடுக்கவில்லை. That means அதனுடைய அர்த்தம் என்ன? time and time again the Lord had sent them salvation, but they did not accept it. அநேக முறை தொடர்ந்து தேவன் அவர்களுக்கு ரட்சிப்பு அனுப்பும் பொழுது அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. They kept to themselves or they left to themselves exposed to the judgment of God. தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு முன்பாக தங்களை முழுவதுமாக வெளிப்படுத்திக் கொண்டார்கள். They kept to themselves open to the judgment of God. தேவனுக்கு முன்பாக தேவனுடைய கோபாக்கிற்கு முன்பாக தங்களை முற்றிலும் திறந்து வைத்துக் கொண்டிருந்தார்கள். What a sad condition. எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமை. God gives opportunities to repent. தேவன் அங்கே மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு கொடுக்கிறார். Several opportunities will be given. அநேக வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டது. If you are not repenting, நீ மனம் திரும்பவில்லை you என்றால், are not accepting the deliverance of God that He gives you, தேவன் கொடுக்கக்கூடிய அந்த விடுதலையை நீ ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால், you are keeping yourself exposed to the judgment of God. உன்னை நீயே தேவனுடைய கோபாக்கிற்கு முன்பாக நிறுத்திக் கொள்ளுகிறாய். Think about yourselves. அதை குறித்து நீங்கள் யோசித்து பாருங்கள். Are you really making use of the opportunities to repent from our sins? நம்முடைய பாவங்களிலிருந்து நாம் மனம் திரும்புவதற்கு அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்திக் கொள்கிறோமா? What a sad condition of the people of God. தேவனுடைய ஜனங்களுடைய எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமை. They know God. They were experiencing everything from the good hands of God. தேவன் யார் என்று அவருக்கு தெரியும். தேவனிடத்திலிருந்து நல்ல காரியங்களை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். How sad that they went into such a terrible kind of sin where they are not able to respond to the Lord in a right manner. அவர்கள் எப்பேற்பட்ட பாவத்துக்குள்ளாக கடந்து சென்றிருக்கிறார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு திரும்பி அவர்கள் செவி கொடுக்க முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறார்கள். How sad it was. எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமை. And the sixth important result of their condition was, ஆறாவது அவர்களுடைய காரியத்தினுடைய பிரதிபலனாக என்ன இருக்கிறது என்றால், verse number 21 and 22. 21 22 வசனங்கள். என் ஜனமாகிய குமார்த்தியின் காயங்களில் நானும் காயப்பட்டேன், கரிகருத்திருக்கிறேன், திகைப்பு என்னை பிடித்தது, கிலியாத்தின் பிசின் தைலம் இல்லையோ. Yes, what is it there? நாம் இங்க என்ன வாசிக்கிறோம்? They were without.
அவர்களுக்கு என்ன இல்லை? They were without healing. அவர்களுக்கு சொஸ்தமடையவில்லை. சரி, they were without healing. அங்கே சொஸ்தமடையாமல் இருக்கிறார்கள். What a sad condition. எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமை. Now we read about the Gilead here. நாம் இங்கே கிலியாத்தை குறித்து நாம் வாசிக்கிறோம். The balm of Gilead. கிலியாத்தின் தைலம். We know that Gilead is east of the Jordan River. அங்கே கிலியாத் என்பது அந்த யோர்தான் நதிக்கு மேற்காக இருக்கிறது, தெற்காக இருக்கிறது. And it was the source for healing balms. அங்கே சொஸ்தமாகும் தைலத்திற்கு அங்கே பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது. It was known for the healing balms. அங்கே சொஸ்தமாகும் தைலத்துக்கு பெயர் பெற்ற ஒரு இடம் அது. Such kind of places are there even in India also, isn't it? அப்பேற்பட்ட இடங்கள் இந்தியாவிலும் இருக்கிறது அல்லவா? What is that being called? Nilgiri, something like that. So some places are known for some balms, and when you break the leg, what cut it is? Puttur cut, right? So some places are known for the different treatments. இப்படியாக சில பிரதேசங்கள் இந்தியாவிலும் அந்த தைலம் வரக்கூடியது அல்லது எலும்பு முறிவு ஏற்படும் பொழுது அந்த கட்டக்கூடிய அப்பேற்பட்ட இடங்கள் இருக்கிறது. So like that, Gilead was known for what? அப்படியாக கிலியாத் எதற்கு பிரசித்தம் பெற்றது? It was known for healing balms. அது சொஸ்தமாகும்படி தைலத்தை கொடுக்கக்கூடியது. But what happened? ஆனால் நிலைமை என்ன? No healing came for the people of God. ஆனால் தேவனுடைய ஜனங்களுக்கு அங்கே சுகம் வரவில்லை. So when you talk about this healing balm, இங்கே சொஸ்தம் அடையக்கூடிய இந்த தைலத்தை குறித்து நாம் பார்க்கும் பொழுது it was made out of the gum of a tree which is called as storax. அங்கே அந்த பிசின் என்பது அந்த ஒரு வகையான மரத்திலிருந்து வரக்கூடியது. Right? So it is made out of a gum from a tree. The name of the tree is storax. ஸ்டோராக்ஸ் என்கிற அந்த மரத்திலிருந்து வரக்கூடிய அந்த பிசினிலிருந்து அந்த தைலத்தை அவர்கள் உருவாக்குறார்கள். So it was used medicinally in a very famous manner everywhere. அது மருத்துவ ரீதியிலே மிகவும் பிரசித்தமாக அதை அங்கே பயன்படுத்துவார்கள். So they have all the medical facilities available with them. அவர்களுக்கு எல்லா மருத்துவ வசதிகளும் அங்கே இருக்கிறது. Famous healing balm was available for the people of God. நன்கு பிரசித்தமான சுகமாக்கக்கூடிய தைலம் அங்கே இருந்தது. But what was the problem? ஆனால் பிரச்சனை என்ன? The great physician left them. அவர்களுக்கு இருந்த தலை சிறந்த மருத்துவர் அங்கே அவர்களை விட்டுவிட்டார். They have all the facilities that are necessary. அவர்களுக்கு வேண்டிய எல்லா வசதிகளும் அங்கே இருந்தது. All the healing balms were available at their hand. சொஸ்தமடையக்கூடிய எல்லா தைலமும் அங்கே இருந்தது. But the great physician, ஆனால் மருத்துவர், சிறந்த மருத்துவர், the Yahweh God left them. யாவே கர்த்தர் அவர்களை விட்டுவிட்டார். Nobody can help them. யாராலும் அவர் உதவி செய்ய முடியாது. Nobody can heal them. யாரும் அவர்களை குணப்படுத்த முடியாது. So that was the condition of the people of God. தேவனுடைய மனுஷனுடைய நிலைமை இப்படியாக இருந்தது. So dear brothers and sisters, பிரியமான சகோதரனே சகோதரியே, if the great physician leaves us, it is a terrible thing in our lives. தலை சிறந்த மருத்துவர் நம்மை விட்டுவிட்டால் அது மிகவும் கொடுமையான ஒரு நிலைமையாக மாறிவிடும். So this evening, think about your relationship with the great physician, your God. இந்த இரவு நேரத்திலே தலை சிறந்த நம் மருத்துவரோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய உறவை ஒரு விசை நீங்கள் நினைத்து பாருங்கள். He is there to help us. அவர் இங்கே உதவி செய்ய இருக்கிறார். If he doesn't heal us, no medicines of this world can heal you. அவர் உங்களை சுத்தமாக்கவில்லை என்றால் இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மருந்தும் உங்களை குணப்படுத்த முடியாது. That's all. அவ்வளவுதான். So think about ourselves. How is our relationship with the great physician? நம்முடைய வாழ்க்கை இந்த நேரத்தில் எப்படி இருக்கிறது ஆராய்ந்து பார்ப்போம். அந்த தேவனோடு, அந்த உன்னதமான மருத்துவரோடு நாம் உறவு எப்படியாக இருக்கிறது. So we have seen the condition of the people of God. அந்த தேவனுடைய ஜனங்களுடைய நிலைமை எப்படியாக இருக்குது என்பதை பார்த்தோம். Then now we have seen the result of their condition. அவர்களுடைய நிலைமையினுடைய பிரதிபலன் என்ன என்பதை நாம் பார்த்தோம். And then finally in verses 9 to 6, chapter 9 verse 1 to 6, 9ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களிலே what do you read there? அங்க என்ன வாசிக்கிறோம்? என் தலை தண்ணீரும் என் கண்கள் கண்ணீருற்றுமானாலும் நலமாயிருக்கும். அப்பொழுது என் ஜனமாகிய குமார்த்தி கொலையுண்ட கொடுத்தவர்கள் நித்தம்
நிமித்தம் நான் இரவும் பகலும் அழுவேன். வனாந்தரத்தில் விழுந்து வழிபோக்கர்களின் தாபரம் எனக்கு இருந்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது நான் என் ஜனத்தை விட்டு அவர்களிடத்தில் இராதபடிக்கு போய்விடுவேன். அவர்கள் எல்லோரும் விபசாரரும் துரோகிகளின் கூட்டமாயிருக்கிறார். அவர்கள் பொய்யை பிரயோகிக்க தங்கள் நாவாகிய வில்லை வளைக்கிறார்கள். அவர்கள் இந்த தேசத்திலே பலத்துக் கொள்வது சத்தியத்துக்காக அல்ல, பொல்லாப்பில் இருந்து பொல்லாப்புக்கு நடந்தே இருக்கிறார்கள். என்னையோ அறியாது இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Yes. Now look at the sorrow for their condition. அவருடைய நிலைமையினுடைய ரொம்ப துக்கமான காரியம் இங்கே பார்க்கிறோம். That is what we see here. அவருடைய அதுதான் இங்கே நாம் பார்க்கிறோம். So number one, முதலாவது their condition. அவருடைய நிலைமை. 7 things I mentioned about their condition. அவருடைய நிலைமையை குறித்து 7 காரியங்கள் உங்களுக்கு நான் சொன்னேன். Number 2, இரண்டாவது the result of their condition, chapter 8 verse 14 to 22. அவருடைய நிலைமையினுடைய பிரதிபலன் விளைவு என்னவாக இருக்கிறது என்று 8ஆம் அதிகாரம் 14 லிருந்து 22 வசனங்களை நாம் வாசித்தோம். 6 important things we considered. 6 முக்கியமான காரியங்களை நாம் தியானித்தோம். Now in verses 9, chapter 9 verses 1 to 6, இப்பொழுது 9ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது the sorrow of their condition. அவர்களுடைய நிலைமை எவ்வளவு பரிதாபமாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். So because of their condition, we see that prophet as well as the people of God were in sorrow. இந்த நிலைமையினாலே தேவனுடைய ஜனங்களும் தேவனுடைய தீர்க்கதரிசியும் அவர்கள் துக்கிக்க கூடிய ஒரு நிலைமையில இருக்கிறார்கள். Now look at verse 1, there it is said that the prophet was so sorrowful and he was weeping because of the condition of the people. இந்த முதல் வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது அந்த தீர்க்கதரிசி அழுது கொண்டு மிகவும் துக்கித்துக் கொண்டு இருக்கிறது நாம் இங்கே பார்க்கிறோம். So he is about to weep. அவர் அங்கே புலம்புகிற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். Why? காரணம் என்ன? Because he loved his people. தேவன் அவர் அந்த ஜனங்களை அதிகமாக நேசிக்கிறார். He loved his people, and by looking at the condition of his people, he was so sorrowful. அவர்களை அவர் நேசித்தபடினாலே அவருடைய நிலைமையை பார்க்கும் பொழுது அவர் மிகவும் கவலை கொண்டவராக காணப்படுகிறார். He was ready to shed more tears for his people. அந்த ஜனங்களுக்காக அதிகமாக கண்ணீர் வடிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். Did you see that condition? அந்த நிலைமையை பார்க்க முடிகிறதா? How about ourselves? நம்முடைய நிலைமை எப்படியாக இருக்கிறது? How many of us really shed tears for the people of God? தேவனுடைய ஜனங்களுக்காக நாம் எத்தனை பேர் கண்ணீர் வடிக்கிறோம்? How many of us really shed tears by seeing the condition of the people of God? அப்பேற்பட்ட தேவனுடைய ஜனங்களுடைய நிலைமையை பார்க்கும்போது எத்தனை பேர் நாம் கண்ணீர் வடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம்? Who is Jeremiah? இந்த எரேமியா யார்? The preacher for the people. அந்த ஜனங்களுக்கு உபதேசிக்கக்கூடியவர். That preacher stands there and weeps and shed tears by looking at the condition of the people. அந்த ஜனங்களுடைய நிலைமையை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு உபதேசிக்கக்கூடியவர் அங்கே அந்த நிலைமையை பார்த்து அழுகிறார். So in our churches, how many of the elders or the leaders of our assembly really shed tears from the pulpit by seeing the condition of the believers? நம்முடைய சபைகளிலே அந்த புல்பிட்டில் இருந்து பார்த்து எத்தனை மூப்பர்களும் தலைவர்களும் அந்த ஜனங்களுடைய நிலைமையை பார்த்து அழுகிறார்கள். Think about ourselves. நாமே யோசித்து பார்ப்போம். Many of us are not really shedding the tears for the people of God. That is the most significant problem. நம்முடைய ஜனங்களுடைய நிலைமையை பார்த்து அநேகர் கண்ணீர் சிந்துவதில்லை. அதுதான் மிகவும் பரிதாபமான ஒரு நிலைமை. Think about ourselves. நாமே யோசித்து பார்ப்போம். At least in the presence of the Lord, shed tears for the people who are going astray from the Lord. தேவனை விட்டு தூரமாக போகக்கூடிய அந்த ஜனங்களுக்காக தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் குறைந்தபட்சம் கண்ணீர் வடிக்கலாம். It's our responsibility. அது நம்முடைய கடமையாக இருக்கிறது. That is what your love for your dear ones. உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய உங்களுடைய அயலானுக்கு நீங்கள் காட்டக்கூடிய அன்பு அதுவாக இருக்கிறது. It's not simply say that I love. நான் அவர்களை நேசிக்கிறேன் என்று வாயிலே சொல்வதல்ல. It should be evident. அது ஒரு அடையாளமாக காணப்பட வேண்டும். Jeremiah shed
his tears for the condition of the people of God. எரேமியா அந்த ஜனங்களுடைய நிலைமைக்காக கண்ணீர் வடிக்கிறார். Not only that, if you look at verses 2 to 6, 2 முதல் 6 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, what do you read there? நாம் இங்கே பார்க்கும் பொழுது, வனாந்திரத்தில் வழிப்போக்கரின் தாபரம் எனக்கு இருந்தால் நலமாய் இருக்கும். அப்பொழுது நான் என் ஜனத்தை விட்டு அவர்களிடத்தில் இராதபடிக்கு போய்விடுவேன். அவர்கள் எல்லோரும் he is ready to shed tears for his people. அந்த அவருடைய ஜனங்களுக்காக கண்ணீர் வடிக்க அவர் ஆயத்தமாக இருக்கிறார். But still he understands the condition of the people. ஆனால் அந்த ஜனங்களுடைய நிலைமையை அவர் புரிந்து கொள்கிறார். What he says? அவர் என்ன சொல்கிறார்? Oh, we cannot trust these people. இந்த ஜனங்களை நம்மால் நம்ப முடியாது. I cannot trust these people. இந்த ஜனங்களை என்னால் நம்ப முடியவில்லை. They are living in spiritual adultery. அவர்கள் ஆவிக்குரிய விபசாரத்தில் ஈடுபடுகிறார்கள். They are living in terrible sins. அவர்கள் கொடூரமான பாவங்களில் ஈடுபடுகிறார்கள். I cannot trust these people. இந்த ஜனங்களை என்னால் நம்ப முடியவில்லை. So Jeremiah says, இங்கே எரேமியா சொல்லுகிறார், I long to go away from these people to the wilderness and stay there. இந்த ஜனங்களை விட்டு வனாந்திரத்திலே போய் வழிபோக்கர் போல நான் வனாந்திரத்திலே இருக்க ஆசைப்படுகிறேன். And he makes it very clear that these people are deceivers. அவர் அங்கே மிகவும் தெளிவுபடுத்துகிறார், இந்த ஜனங்கள் ஏமாற்றக்கூடியவர்கள், வஞ்சிக்கக்கூடியவர்கள். He also makes it very clear they are behaving just like whom? Jacob. இந்த ஜனங்கள் எப்பேற்பட்டவர்கள் என்றதை அங்கே ரொம்ப மிகவும் தெளிவுபடுத்துகிறார். They were behaving like whom? யாரை போல அவர்கள் அங்கே நடந்து கொள்கிறார்கள்? Jacob. யாக்கோபை போல நடந்து கொள்கிறார்கள். Jacob was known for his craftiness. அங்கே யாக்கோபு வஞ்சிக்கக்கூடிய அந்த நிலைமையை நாம் அறிந்திருக்கிறோம். He was a deceiver. அவர் வஞ்சிக்கக்கூடிய ஒரு மனிதர். So now Jeremiah makes it very clear that these people also are deceivers. அங்கே எரேமியா அதை சொல்லும் பொழுது இவர்களும் அவ்விதமாக வஞ்சிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். He was so sorrowful. அவர் மிகவும் துக்கத்தோடு இருக்கிறார். I cannot trust these people. இந்த ஜனங்களை என்னால் நம்ப முடியவில்லை. I am crying for them. I am pleading for them. Still I cannot trust these people. அவர்களுக்காக அழுகிறேன், அவர்களுக்காக மன்றாடுகிறேன், இருந்தாலும் அவர்களை என்னால் நம்ப முடியவில்லை. Brothers and sisters, பிரியமான சகோதரனே சகோதரியே, probably there are some people who are really crying for you. அநேகமாக உங்களுக்காக சிலர் அழுது கொண்டிருக்கலாம். But still you are in a position they cannot trust you. அப்படி இருந்தும் நீங்கள் இன்னமும் அவர்கள் நம்பக்கூடாத ஒரு நிலைமையில் இருக்கிறீர்கள். Are you still deceiving them? இன்னமும் அவர்கள் நீங்கள் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறீர்களா? Sometimes your parents, they are crying for you, crying for the children. சில வேளைகளிலே அந்த பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் அழுது கொண்டிருப்பார்கள். But what the children are doing? ஆனால் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? Are you deceiving them? பெற்றோர்களை வஞ்சிக்கிறீர்களா? Behaving like Jacob? அங்கே யாக்கோபை போல நடந்து கொள்கிறீர்களா? In your family, sometimes your husband or wife, they are crying for you. What are you doing? Are you deceiving them? உங்களுடைய குடும்பங்களில் கணவன் மனைவி உங்களுக்காக அழுது கொண்டிருக்கும் பொழுது அவர்களை நீங்கள் வஞ்சிக்கிறீர்களா? So what is your relationship? உங்களுடைய உறவு எப்படியாக இருக்கிறது? So this is a time in which we need to understand what is our condition in the presence of the Lord. நாம் தேவனுடைய பிரசன்னத்தில் நம்முடைய நிலைமை என்னவாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது. Jeremiah made it very clear that the condition of the people of God was so sorrowful. He was ready to shed tears for them. தேவனுடைய ஜனங்கள் மிகவும் பரிதாபமான ஒரு நிலைமையிலே துக்கிக்கக்கூடிய நிலைமையில் இருக்கிறார்கள். அவர்களுக்காக கண்ணீர் வடிக்கிறார். So how is our life? நம்முடைய வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? This is the time to really think about ourselves. இந்த நேரம் நம்மை குறித்து நாம் யோசிக்க வேண்டிய ஒரு நேரம் இது. So we have been looking at the main session where we were reading from chapter 8 verse 4 to 9 verse 26. நாம் 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் 26வது வசனம் வரையிலே இருக்கிற அந்த தலைப்பின் கீழ நாம் படித்துக் கொண்டு வருகிறோம். Right, under that number 1 chapter 8 verse 4 till 9 verse 6. அந்த பகுதியிலே 8ஆம் அதிகாரம் 4ஆவது வசனத்திலிருந்து 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே அந்த தலைப்பை நாம் பார்க்கிறோம். Why refinement was needed. ஏன் அந்த சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது?
That is what we have been discussing thus far. இதுவரையிலே நாம் அதைதான் நாம் தியானித்தோம். Then in verses 7 to 16 in chapter 9, 9ஆம் அதிகாரம் 7 இலிருந்து 16 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, right? Earlier we saw why refinement is needed. ஏன் அந்த சுத்திகரிப்பு தேவைப்படுகிறது என்பதை நாம் பார்த்தோம். Now in verses 7 to 16, இப்பொழுது 7 இலிருந்து 16 வசனங்களை பார்க்கும் பொழுது, how refinement was administered by God. அந்த சுத்திகரிப்பு தேவன் எப்படி செயல்படுத்துகிறார். We are able to see the process of that refinement in these verses 7 to 16. இந்த 7 இலிருந்து 16 வசனங்களில் அந்த சுத்திகரிப்பினுடைய நடைமுறையை நாம் அங்கே பார்க்க முடியும். So chapter 9 verse 7 to 16, how refinement was administered. இந்த 9ஆம் அதிகாரம் 7 இலிருந்து 16 வசனங்களில் இந்த சுத்திகரிப்பினுடைய நடைமுறை எப்படி செயல்படுத்தப்படுகிறது என்பதை நாம் பார்க்கிறோம். So God decided to put all these people into a refining process. இந்த தேவன் இந்த ஜனங்கள் எல்லோரையும் அந்த சுத்திகரிப்பினுடைய செயல்முறைக்குள்ளாக கொண்டு செல்ல அவர் தீர்மானித்தார். So God decided that he is going to do his work in relation to their refinement. அவர்களுடைய சுத்திகரிப்பின் காரியத்திலே தேவன் தீர்மானித்து விட்டார். அவர்கள் சுத்திகரிப்பு காரியத்தின் ஊடாக அவர்களை கொண்டு போக வேண்டும் என்று. So what God did? தேவன் என்ன செய்கிறார்? Look at verse number 7. 7வது வசனத்திலே, ஆகையால் இதோ நான் அவர்களை உருக்கி அவர்களை குடமிடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். Yes. என் ஜனமாகிய குமார்த்தியை வேறு எந்த பிரகாரமாக நடத்துவேன். Yes. What God is going to do? இப்பொழுது அவர் என்ன செய்ய போகிறார்? The process. Number 1. அந்த செயல்முறை முதலாவது, He would try them. அவர்களை உருக்குவார். God is going to try them. தேவன் அவர்களை உருக்குவார். God is going to work in a manner that they will go through a situation where their life is tried. அங்கே தேவன் ஒரு சூழ்நிலைக்குள்ளாக கொண்டு போகிறார். அவருடைய வாழ்க்கை முழுவதும் உருக்கக்கூடிய ஒரு நிலைமை கொண்டு போகிறார். Then number 2, இரண்டாவதாக in verses 8 and 9, 8 9வது வசனங்களே, அவருடைய நாவு கூர்மையாக்கப்பட்ட அம்பு, அது கபடம் பேசுகிறது. அவனவன் தன் அயலானோடு தன் வாயினாலே சமாதானமாய் பேசுகிறான். ஆனாலும் தன் உள்ளத்திலே அவனுக்கு பதிவிடை வைக்கிறான். இவைகள் நிமித்தம் அவர்கள் விசாரிப்பானே, இப்படிப்பட்ட இப்படிப்பட்ட ஜாதிகள் என் ஆத்துமா நீதியை சரிகட்டால் இருக்குமோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். yes, now number 1, முதலாவது, God will try them. தேவன் அவர்களை உருக்கி புடமிடுவார். Number 2, இரண்டாவது, God would punish them justly. தேவன் நியாயமாக அவர்களை நீதி சரிகட்டுவார். Yes, God will punish them justly. தேவன் அவர்களை நீதி சரிகட்டுவார். Because they violated the commandment of the Lord. ஏனென்றால் தேவனுடைய நியாய பிரமாணங்களை அவர்கள் மீறி விட்டார்கள். All the statement that is mentioned there helps us to understand that they were standing against God. இந்த காரியங்களும் சொல்லப்பட்ட காரியங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் தேவனுடைய கட்டளையை மீறி விட்டார்கள். So God is going to punish them. தேவன் அவர்களை தண்டிக்க போகிறார். It is a just punishment. அது நீதியாக சரிகட்டுதலாக இருக்கும். Nobody can question that punishment. அந்த சரிகட்டுதலை நீதியை யாரும் கேள்வி கேட்க முடியாது. So God would try them. தேவன் அவர்களை புடமிடுவார். Number 2, God would punish them justly. இரண்டாவதாக தேவன் அவர்களை நீதியாக தண்டிப்பார். And number 3, மூணாவதாக verses 10 and 11. 10 11 மலைகளுக்காக அழுது துக்கம் கொண்டாடுவேன். வனாந்தர தாவரங்களுக்காக புலம்புவேன். ஒருவனும் அவைகளை கடந்து போகாத வண்ணமாய் அவைகள் பாழாக்கப்படும் கிடக்கின்றன. ஆடு மாடுகளின் சத்தம் கேட்கப்படுகிறதும் இல்லை. ஆகாயத்து பறவைகளும் மிருக ஜீவன்களும் எல்லாம் ஓடி சிதறி போயின. நான் எருசலேமை மண்மேடுகளும் வலு சர்ப்பங்களின் தாவரமாக்குவேன். Yes, what do you read there? நாம் இங்க என்ன வாசிக்கிறோம்? God would ruin them. தேவன் அவர்களை முற்றிலுமாக அழித்து போடுவார். Understand that? அது புரிகிறதா? God would ruin them. அவர்கள் முற்றிலுமாக அழித்து போடுவார். God would make them into a heap of ruin. அவர்களை முற்றிலுமாக அவர்கள் மீது கோபாக்கி ஊற்றி
tragedy it is. எவ்வளவு பயங்கரமான ஒரு நிலைமை. Suppose that one day this Chennai city is becoming a wilderness, how it will be? இப்போ சென்னை இந்த பட்டணம் ஒரு நாளிலே அது வனாந்தரமாக மாறினால் எப்படியாக இருக்கும்? That is the condition. அதுதான் நிலைமை. That means அப்படி என்றால் God is going to ruin them. தேவன் அவர்களை பாழாக்க போறார். Oh, what a judgment it is. எப்பேற்பட்ட ஒரு தீர்ப்பு அது. How serious it is. எவ்வளவு பயங்கரமான ஒரு நியாய தீர்ப்பு. How terrible it is. அது எவ்வளவு பயங்கரமாக இருக்கும். God is going to try them. தேவன் அவர்களை உருக்கி புடமிடுவார். God is going to punish them. தேவன் அவர்களை நியாயம் தண்டிக்க போகிறார். Number 3, மூணாவது God is going to ruin them. தேவன் அவர்களை முற்றிலுமாக அழிக்க போகிறார். Again, people will ask why. இப்பொழுதும் ஜனங்கள் கேட்பார்கள் ஏன்? Isn't it? இல்லையா? Even if God says 100 times this is the reason, still people will ask why. தேவன் 100 முறை அந்த காரணங்கள் சொன்னாலும் ஜனங்கள் ஏன் என்ற கேள்வியை கேட்பார்கள். Again he repeats. ஆகவே மறுபடியும் அவர் அங்கே சொல்லுகிறார். Verses 12 and 13. 12-13 வசனங்களிலே The first reason why God is going to do this. முதலாவது காரணம் தேவன் ஏன் இதை செய்ய போகிறார். Verses 12 and 13 we read like this, they forsook their God. இங்க 12-13 வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது They forsook their God. தேவனை அவர்கள் உதாசீனப்படுத்தினார்கள். They forsook their God. தேவனை விட்டுவிட்டார்கள். They abandoned the covenant of God. தேவனுடைய நியாயத்தை அவர்கள் விட்டு விலகினார்கள். உடன்படிக்கை நியாயப்பிரமாணத்தை அவர்கள் விட்டு விட்டார்கள். God, they walked away from his commandments. அவருடைய கட்டளைகளை விட்டு விலகி போனார்கள். They never made any attention to the message that the Lord had sent them. தேவன் அவர்களுக்கு கொடுத்த செய்தியின் பக்கமாக அவர்கள் கொஞ்சமும் கூட அவர்கள் செவி சாய்க்கவில்லை. You understand that? அது புரிகிறதா? They totally forsook God. தேவனை முற்றிலுமாக தள்ளிவிட்டார்கள். Why? ஏன்? They abandoned the covenant. அந்த உடன்படிக்கையை முற்றிலுமாக தள்ளிவிட்டார்கள். They did not walk in the commandments of the Lord. நியாயப்பிரமாணத்துக்குள்ளாக அவர்கள் செல்லவில்லை. They did not give attention to the message of the Lord. தேவனுடைய செய்திக்கு அவர்கள் செவி சாய்க்கவில்லை. So completely they forsook their God. மொத்தத்திலே தேவனை முற்றிலுமாக விட்டுவிட்டார்கள். That is what God is going to ruin them. அதனாலதான் தேவன் அவர்களை முற்றிலுமாக அழிக்க போகிறார். The second reason, இரண்டாவது காரணம் in verses 14 to 16, 14-16 வசனம், தங்களுடைய இருதயத்தின் கடினத்தை தங்கள் பிதாக்கள் தங்களுக்கு கற்றுக் கொடுத்தபடி பாகால்களையும் பின்தொடர்ந்தார்களே என்று கர்த்தர் ஆகையால் இதோ நான் இந்த ஜனத்துக்கு புசிக்க எட்டியையும் குடிக்க பிச்சு கலந்த தண்ணீரையும் கொடுத்தேன். what do you read there? இங்க நாம் என்ன வாசிக்கிறோம்? The second reason, இரண்டாவது காரணம், they walked according to their own desires. அவர்களுடைய இருதயத்தின் விருப்பத்தின்படியே அவர்கள் நடந்தார்கள். Number 1, முதலாவது they forsook God. தேவனை விட்டுவிட்டார்கள். Number 2, இரண்டாவது they walked according to their own desires. அவர்களுடைய சொந்த விருப்பத்தின்படி அவர்கள் நடந்தார்கள். They walked according to their own demands. அவர்களுடைய தேவைக்கேற்றபடி அவர்கள் நடந்தார்கள். They become disobedient. அவர்கள் அங்கே கீழ்ப்படியாமல் போனார்கள். And their ideas were the primary ideas for them. அவர்களுடைய நோக்கங்களே முக்கிய பிரதானமான நோக்கங்களாக They gave importance and priority to their own desires. அவர்களுடைய சொந்த விருப்பங்களுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். Oh, what a sad situation. எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமை. Therefore, the Lord says, கர்த்தர் சொல்கிறார், you followed your own desires. நீங்கள் உங்களுடைய சொந்த விருப்பத்திற்கு நீங்கள் பின்தொடர்ந்தீர்கள். You were stubborn in your heart. உங்களுடைய இதயத்தை கடினப்படுத்திக் கொண்டீர்கள். You were disobedient. நீங்கள் கீழ்ப்படியாமல் போனீர்கள். Therefore, the fate is going to be upon you. ஆகையால் உங்களுக்கு பட்டினி வரப்போ முடிவு வரப்போம். The ruin is the fate of your disobedience. உங்களுடைய கீழ்ப்படியாமைக்கு உங்களை அழிக்கிறது தான் உங்களுக்கு முடிவாக இருக்கக்கூடியது. What a sad condition. எவ்வளவு பரிதாபமான ஒரு நிலைமை. So dear brothers and sisters, பிரியமான சகோதர சகோதரி, this is how God refines us. இப்படிதான் தேவன் நம்மை சுத்திகரிக்கிறார். God will try us.
தேவன் நம்மை புடமிடுவார். God will punish us. தேவன் நம்மை தண்டிப்பார். Sometimes God will ruin us, destroy us. சில நேரங்களில் தேவன் முற்றிலுமாக நம்மை அழித்து விடுவார். Bible says it. வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. We have examples of that. அதற்கான உதாரணங்கள் இருக்கிறது. In Corinthians we read like this, isn't it? கொரிந்தியர் நிருபத்தில் இப்படி நாம் வாசிக்கிறோம் இல்லையா? Some become weak. சிலர் பலவீனராக இருக்கிறார்கள். Some become sick. சிலர் வியாதிப்பட்டு இருக்கிறார்கள். Some will சிலர் die. மரித்தும் போகிறார்கள். God will destroy us. தேவன் உங்களை அழித்து விடுவார். We should be very careful. நாம் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். How is our relationship with God? நம்முடைய உறவு தேவனோடு எப்படி இருக்கிறது? If you are continuing in our sins, நம்முடைய பாவத்திலே தொடர்ந்து இருப்போமானால், if you are not giving our ears to the word of the Lord, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நம்முடைய செவிகளை சாய்க்கவில்லை என்றால், if you are turning away from the commandments of the Lord, தேவனுடைய கட்டளையிலிருந்து நாம் பின்வாங்கி திரும்பினால், it is equivalent to forsaking your God. நாம் அப்படி செய்யும் பொழுது தேவனை நாம் தள்ளிவிடுவதற்கு சமானமானது. You may not understand, you may not realize it. ஒருவேளை உனக்கு புரியாத, அதை உன்னால் கிரகிக்க முடியாது. So when you walk away from the commandment of the Lord, தேவனுடைய நியாயப்பிரமாணத்திலிருந்து நீ விட்டு நடக்கும் பொழுது, when you are not giving ear to the messages of the Lord, தேவனுடைய செய்திக்கு உன்னுடைய செவியை கொடுக்கவில்லை என்றால், let me make it very clear that it is equivalent to forsaking your God. இதை நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அது தேவனை விட்டு விலகுவதற்கு சமானம். God will punish us. தேவன் அதை தண்டிக்கிறார். So this evening, think about our verses. What is the condition of our spiritual life? இந்த இரவு நேரத்திலே நம்முடைய ஆவிக்குரிய நிலைமை எப்படி இருக்கிறது என்பதை நாம் ஆராய்ந்து பார்ப்போம். Before God begins the refining process, தேவனுடைய சுத்திகரிப்பினுடைய செயல்முறை ஆரம்பிப்பதற்கு முன்பதாக repent. This is the time. மனம் திரும்புங்கள், இதுதான் சரியான நேரம். Once God starts His refining process, it is going to be tough. தேவன் அந்த சுத்திகரிப்பு செயல்முறை ஆரம்பிப்பாரானால் அது மிகவும் கடினமாக இருக்கும். Before that, அதற்கு முன்பதாக God is speaking to us. தேவன் உங்களோடு பேசுகிறார். Change our verses. நம்மை மாற்றிக்கொள்வோம். To repent, confess our sin, and come back to the Lord. நாம் அறிக்கை செய்து மனம் திரும்ப தேவனிடத்துக்கு திரும்புவோம். Otherwise, இல்லை என்றால் God will begin the refining process. தேவன் அந்த சுத்திகரிப்பு நடைமுறையை தொடங்கி விடுவார். Be very careful. மிகவும் ஜாக்கிரதையாக இருங்கள். May the Lord bless us with this word this evening. இந்த வார்த்தையினால தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். Amen. ஆமென்.